Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல லாக்டவுன் ஸ்பெஷல் ஸ்பானிஷ் எக் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். வெங்காயம் 1, உருளைக்கிழங்கு 1, கோஸ் 1 கப், கொத்தமல்லி, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீஸ் கியூப் 1, எண்ணெய் தேவையான அளவு, முட்டை 5. அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்ப தவா சூடானதும் ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். லேசா ஆனியன் தடவி விட்டு நெக்ஸ்ட் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் லேசா தடவி விட்டுக்கோங்க. அடுத்தது கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் நல்லா தடவி விட்டுக்கலாம். நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகணும். இது இன்னும் கொஞ்சம் நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் ஸ்டவ் சிம்லே வச்சு நம்ம குக் பண்ணலாம். இப்ப நம்ம அதுக்குள்ள அந்த எக் மசாலா ரெடி பண்ணி வச்சலாம். சோ 5 எக்கை உடைச்சுக்கலாம். இதுல உப்பு போட்டுக்கிறோம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம். ஸோ அந்த மசாலாவும் எக்கும் நல்லா பிளெண்ட் ஆகணும். நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா நல்ல பொட்டேட்டோ கோஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம குக் பண்ணதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் எக் நல்லா பிளெண்ட் ஆகணும், நல்லா மிக்ஸ் ஆயிருக்கணும். இப்ப அகைன் தவா ஆன் பண்ணி ஆயில் விட்டுக்கலாம். ஸோ ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக் மிக்சரை கொஞ்சம் ஊத்திக்கலாம். கொஞ்சம் எக் இது எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சீஸ் கியூப் வச்சிருந்தோம்ல, சீஸ் கியூப் நல்லா திருகி விட்டுக்கலாம். சோ சீஸ் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி திருகி விட்டுக்கலாம். சீஸ் ஃபுல்லா நம்ம போட்டாச்சு. இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம மிச்சம் வச்சிருந்த அந்த எக் இது மிக்சரை இது மேலேயே ஊத்திக்கலாம். ஸோ ஃபுல்லா எல்லாத்தையும் இதுக்கு மேல ஊத்திட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். நல்ல பாயில் ஆகணும். உடனே நம்ம டர்ன் பண்ணிட கூடாது, திருப்பி விட்டுறக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணி இப்ப டர்ன் பண்ணணும்னா ஒரு பிளேட் எடுத்து அது மேல வச்சு சூடான டிஷ்யூ பேப்பர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே அப்சைட் டவுன் திருப்பி தவாவை எடுத்துட்டு இப்ப அந்த பிளேட்ல இருந்து அப்படியே நம்ம தவால போடலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த சைட் அகைன் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ உள்ள எக் எல்லாம் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கணும். உடனே நம்ம அகைன் திருப்பிடக்கூடாது. ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா சிம்லே இருக்கணும். அந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ நம்ம அகைன் எடுக்கும் போது அழகா வரும். ஐ திங்க் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப அகைன் நம்ம பிளேட் வச்சு அப்சைட் டவுன் திருப்பிக்கலாம். சோ திருப்பியாச்சு, சூப்பரா வந்துச்சு.
Spanish egg omelette is ready. So கட் பண்ணியாச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸ்பானிஷ் எக் ஆம்லெட் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த லாக்டவுன்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.